உங்களுக்கு ஆறுதல் சொல்ற நிலைமையில இப்ப நான் இல்லை. ஏன்னா நானே ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். எல்லாம் என் விதி. அதான் உங்களை எல்லாரும் சேர்த்து வேதனைப்பட வைக்குது. சரி அத்தை, நான் பரிசல் துறைக்கு போய் ஏதாவது சொல்லி மீனாவை கூட்டிட்டு வரேன். எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருப்ப? காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லையம்மா. சாப்பாடு அப்பா முக்கியம். மாமாவை பரிசல் துறையில் பார்த்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தானே முக்கியம். இவ்வளோ நேரமாகியும் அவர் வரலையம்மா. ஒருவேளை நாளைக்கு ஒரு வாரம் என்னமோ. மாமா வீட்டுக்கு போகலாம். இருங்கப்பா, காத்திருந்தது காத்திருந்தாச்சு. கடைசி பஸ்ஸில் வராரா என்னவோ, பார்த்துட்டு போயிடலாம்ப்பா. அப்பா, பரிசல் வருதுப்பா. கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு. இந்த பரிசலையே ஆளை காணோம். வாமா வீட்டுக்கு போயிடலாம். வாமா. மீனா, இன்னைக்கும் மாமா வரல. பாத்தீங்களா மாமா? அவன் போன்ல பேசினாமா. என்னது, போன்ல பேசினாரா? அப்புறம் ஏன் என்கிட்ட இவ்வளவு நாள் பேசவே இல்லை? உன் வீட்டு போன் தான் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆச்சேம்மா. அது சரியாயிடுச்சு மாமா. அது சிவாவுக்கு தெரியாதுல்லம்மா. ஓ ஆமால்ல. அதனாலதான்மா எனக்கு ஃபோன் பண்ணா. என்ன சொன்னார் மாமா? எப்போ ஊருக்கு வருவாரா? அத பத்தி ஏதாவது சொன்னாரா? அது பத்தி ஒன்றும் சொல்லல. ஆனா உன் கூட பேசுறேன்னு சொன்னாமா. அப்பா கிளம்புப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, அந்த ஃபோன் சரியாச்சுன்னு சிவாவுக்கு தெரியாது இல்லையா? அதான் நம்ம வீட்டுக்கு தான் ஃபோன் பண்றேன்னு சொன்னான். அப்படியா? சரி சரி, வாங்க சீக்கிரம் போலாம். என்ன ராஜசேகர், எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? வீட்டுக்கு போனேன். காலையிலேருந்து மீனா சோறு தண்ணி கூட இல்லாம பரிசல் துறையிலேயே காத்துக்கிட்டு இருக்கான்னு பெரியாத்தா சொன்னாங்க. சரி, இப்ப எதையோ சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். வீட்டுல போய் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. எனக்கும் தெரியலதான். அதுக்குன்னு எவ்வளவு நேரம் தான் பரிசல் துறையிலே காத்துக்கிட்டு இருப்பீங்க? வாங்க பார்த்துக்கோ. வாங்க. ஏன் இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க? லைட் போடக்கூடாதா? அது போடணும்னு தோணல. சரி, மாமா ஃபோன் பண்ணாரா? அத்தை, உங்களேதான். மாமா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததா? வரலம்மா. அப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு இல்ல தங்கமணி,
உங்கள் வீட்டு ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டரு, அதான் சிவா இங்கே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இப்ப மாமா ஃபோன் பண்ணாருனா அந்த வீட்ல ஃபோன் ரெடி ஆயிடுச்சு, இனிமே அங்கேயே பண்ணுங்கன்னு மாமா கிட்ட சொல்லணும். சொக்கலைங்க, அழாத அழாத, வா வா நீ வா வா. அழாத சொக்கலைங்க, இப்படி அழுது நீயே எல்லாம் மீனாக்க காட்டி கொடுத்துருவோம் போல இருக்க. முடியல ராஜசேகர், முடியல. நாம அந்த பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கமே, அது சரியா இல்லைன்னா விஷயத்தை எடுத்து சொல்லி அவன் மனசை உடைச்சிருது சரியான்னு எனக்கு தெரியல. வேண்டாம் சொக்கலைங்க, வேண்டாம். நம்ம முதல்ல எடுத்த முடிவுபடியே நடந்துப்போம். எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் செஞ்சோமோ நமக்கு இந்த மாதிரி நிலைமை எந்த ஜென்மத்திலையும் இல்ல ராஜசேகர். இந்த ஜென்மத்துல தான் நம்ம பாவம் பண்ணிருக்கோம். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, தர்றேன். வாங்கிட்டு எங்கேயாவது வெளியூர்ல போய் பொழைச்சுக்க, அதான் உனக்கு நல்லது. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏன் வாழ்க்கையை நாசமாக்குறீங்களே? புருஷனை எழுந்துட்டு ஒரு பொண்ணு தவிக்கிற தவிப்பு என்னங்கிறத நீங்களும் ஒரு நாளைக்கு உணர்வீங்க. அதே மாதிரி ஏன் வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு தான் வாழ்க்கை தான் முக்கியம்னு போனார் பாரு அந்த ராஜசேகர். அவரும் ஒரு நாளைக்கு புள்ளைய எழுந்துட்டு நிக்கிற வேதனை என்னங்கிறத அவரும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா உணர்வாரு. பெண் பாவம் பொல்லாதது. எனக்கு பாவம் பண்ண நீங்க 2 பேருமே அத நினைச்சு நினைச்சு அணு அணுவா சித்திரவதைப்பட்டு நீங்க அழுதுதான் சாக போறீங்க. பூனாவுக்கு நாம செஞ்ச துரோகம் தான் ஒரு தலைமுறையை தாண்டி நம்மளை பாதிச்சிட்டு இருக்கு. எந்த நேரத்துல என் மாமன் போன் பண்ணுவான்னு நம்பிக்கையோட சந்தோஷமா என் பொண்ணு அறியாம உட்காந்துட்டு இருக்காளு. அதை நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்க முடியல. விடு சொக்கலைங்க, விடு. உள்ள போலாம், வா, அழாத. என்ன 2 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது அது ஒண்ணும் இல்லம்மா. என்னப்பா ஆச்சு? கண்ணு கலங்கின மாதிரி இருக்கு. இல்ல, ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதான். போங்கப்பா, உங்களுக்கு எப்பவுமே இழகுன மனசுதான். மாமாவை பாருங்க. மாமா நீங்களுமா? என்ன மாமா இது? அது கல் நெஞ்சங்கார கூட கரையிற மாதிரி ஒரு சம்பவம்மா. ஐயோ, அத பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேசக்கூடாதா? ஆமா, மாமா ஏன் இன்னும் ஃபோன் பண்ணல? ஹலோ மாமா, சுப்பிரமணி இருக்காருங்களா? அந்த மாதிரி யாரும் இல்லங்க. முதல்ல போன் வைங்க. ராங் நம்பர். பாருங்க மாமா, இந்த மாதிரி நேரத்துல கணக்குன்னு போன்ல வருது. ஆமாமா. அத்தை, என்ன அத்தை அப்படி பாக்குறீங்க? மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அடிக்கடி சொல்வீங்கல்ல, இப்ப சொல்ல மாட்டீங்களா?
உன்னை தவிர இந்த வீட்டுக்கு வேற ஒருத்தி மருமகளை கால் எடுத்து வைக்க முடியாது. நீயும் சிவாவும் சந்தோஷமா இந்த வீட்டுல கொடுத்துட்டு நடத்துறத பார்த்தாதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கும்னு சொன்னீங்களே, அது இப்ப நிறைவேறிடுச்சுல அத்தை. ஏன் அத்தை கண் கலங்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா. எனக்கு தெரியும், சந்தோஷத்துலயும் கண் கலங்கும் இல்லையா? சேச்சா, நான் ஒரு மடிச்சி காஃபி கொண்டு வந்துட்டு கொடுக்க மறந்துட்டேன். இந்தாங்க அத்தை, காஃபி ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க. ஐயோ பாவம் மாமா, கல்யாணத்துல ஓடி ஆடி வேலை செஞ்சார்ல, அதை அப்படி கழிச்சு போய் தூங்குறாரு. எங்க அப்பா மட்டும் என்னவா கொஞ்சம் நெஞ்சமா கஷ்டப்பட்டாரு. மாமா மாமா, என்னம்மா? என்ன மாமா, நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா? எழுப்பிட்டனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ராத்திரி எவ்வளவு நேரம் உங்க பிள்ளைக்காக வெயிட் பண்ண தெரியுமா? ஒரு ஃபோன் கூட பண்ணல. பண்ணுவாம்மா, பண்ணுவா. எனக்கு தெரியும் அவர் பண்ண மாட்டாரு. நம்ம தான் நேர்லயே போக போறோமே, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணோம்? மீனவை ஆச்சரியப்படுத்தி அப்படியே திக்கு முக்க ஆட வைக்கலான்னு பிளான் பண்ணிருப்பாரு. இப்போ அக்கறையில இருப்பாரு, இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாரு பாருங்களேன். சரி மாமா, இன்னும் காஃபி சாப்பிடுங்க. இப்பதான் எந்திரிச்சிங்களாப்பா? ஆமாம்மா. சாரிப்பா, என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா பாருங்க, இது வரைக்கும் மாமா ஒரு ஃபோன் கூட பண்ணல. அவரு பண்ணுவாருமா? பண்ண மாட்டாருப்பா. நான் இப்ப சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நேர்ல வந்து நிப்பாரு பாருங்களேன். அப்படி மட்டும் நடந்துட்டா நான் ரொம்ப கொடுத்து வச்சனா இருப்போமா? சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். சரிம்மா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கா? அப்பா இதுதான் என் வீடு, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். அது இல்லம்மா, முறைப்படித்தானே நீங்க வரணும். முறைப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம்ப்பா. ஆனா நான் இங்கதான் இருக்க போறேன். நீங்க முதல்ல காஃபியை குடிங்க. அட குடிங்கப்பா. சரிப்பா, வீட்ல பாட்டி தனியா இருப்பாங்க, நீங்க காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க. பாட்டி கிட்ட சொல்லுங்க மாமா வந்ததும் அவரு நானும் சேர்ந்தே வரணும், சரியா? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேங்க, அது இல்ல ராஜேஷ் அண்ணே, இவ இங்கேயே இருக்கட்டும், நீங்க போங்க. இல்லம்மா, முறைப்படித்தானே. அவ இங்கேயே இருந்துட்டு போட்டோமே. சரி. அப்பா ஏன் இவ்வளவு வருத்தமா போறாருன்னு பாக்குறீங்களா? என்ன தனியா விட்டுட்டு போறாருல, அதனாலதான். சரி, ரெண்டு பேரும் ஏன் இப்படி மசம் மசம் நிக்கிறீங்க? டைம் பாருங்க. அவர் வேற ஊர்ல இருந்து வந்துருவாரு. சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, நான் அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டிஃபன் சாப்பிடலாம், சரியா? போங்க அத்தை, போங்க மாமா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. சிவாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். சார், இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார்.
இது மர்டர் பண்ண கத்தியில இருந்த கைரேகை சார். இது அன்போட ஸ்டேட்மெண்ட் சார். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், நான் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் இந்த கேஸ்ல ரிச்சர்ட் தான் சார் A1. அவனை ரவுண்ட் அப் பண்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான் சார். அவனை சீக்கிரம் பிடிச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். நீங்க அக்யூஸ்டா நினைக்கிற ரிச்சர்ட் வெறும் 50 தான். அதை எழுதி யார் தெரியுமா? யார் சார்? பூஜாங்கிற ஒரு பொண்ணு. யார் சார் அந்த பூஜா? சிவாவை டார்ச்சர் பண்ணி அவரை தான் கல்யாணம் பண்ணி பொண்ணு ஒரு பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அடம் பிடிச்சா. அவ பேரு தான் பூஜா. அவங்க அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவரோட ஒரே பொண்ணு. அந்த பொண்ணை ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்க வீட்டில் கெடுத்துட்டாங்க. சார், அப்புறம் அந்த பூஜாவை இந்த கேஸ்ல கொண்டு வரதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா சார்? எவிடன்ஸ் இல்லாமல் அப்படி உங்கள்கிட்ட சொல்லுவேன். சாரி சார், என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் சார். இட்ஸ் ஆல் ரைட். பூஜா சிவாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் அடிச்சிருக்கா. அந்த இன்விடேஷன் தான் இது. இதை கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. ஓகே சார். சார், இந்த ஒரு எவிடன்ஸை வச்சு அவளை இந்த கேஸ்ல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா சார்? முடியும். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே